அருணோதயம் என்னும் பொழுது சூரியனுடைய தேர்ப்பாகன். அருண். காலையில் சூரியன் தோன்றும் முன் தோன்றுகின்ற ஒளி செந்நிறம், அருணோதயம் சொல்றோம். செவ்வானம் என்று சொல்லுவோம். இந்த இதுக்கு ரெண்டு விதமா குறிப்பு இருக்கு. ஒன்று வந்து இதைத்தான் உஷஸ் என்கின்ற வைகறை காலம். இதை சொல்ல முயன்று தோற்கின்றன வேதங்கள். எத்தனையோ ரிக்வேத பாடல்கள் நானே கொஞ்சம் மொழிபெயர்த்திருக்கிறேன். அதுல வந்து இது சரியான புள்ளி எது, இந்த இருள் விடுகின்ற ஒளி புலர்கின்ற தருணம் எது, அது புள்ளி வைத்து பாட முடியவில்லை. எப்போ இது விலகுகிறது என்று தெரியவில்லை. அது வந்து பின்னால மாணிக்க வாசகர் சூரியன் எழ எழங்கிறார். நல்ல ஓரமுள்ளு காட்டுக்குள்ள ஒத்த குயில் கூவையில நெட்டுக்கு கிழக்கு பக்கம் செவக்கும். ஓரமுள்ளு காட்டுக்குள்ள ஒத்த குயில் கூவையில நெட்டுக்கு கிழக்கு பக்கம் செவக்கும். பொழுது நிமிஷம் நிமிஷமா விடியும், பொழுது நிமிஷம் நிமிஷமா விடியும் என்று சொல்வதுண்டு. அதுவும் இந்த கார்காலத்துல பொழுது வந்து வர்றது வந்து ரொம்ப மெதுவா வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் போறது பார்த்தா திரும்ப பாக்குறதுக்குள்ள மாலை பொழுது வந்து விடும். அது ஒரு வித்தியாசமான இது ஒன்று. இன்னொன்று, இந்த அருணோதயம் அந்த நேரத்துக்கு ஆங்கிலத்துல ஃபால்ஸ் டான் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு பொய்க்காலை, அது ஒரு தோற்றம், காலையின் பொய்த் தோற்றம் அருணோதயம் என்று அந்த வனப்பகுதிகளிலே இருக்கக்கூடிய வேடுவர்கள் சொல்வார்கள். அவர்கள் ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்பது அவர்களே பதிவும் செய்திருக்கிறார். இந்த அருணோதயம் தோன்றுகின்ற அந்த சமயத்தில், அருணோதயம் தோன்றுகின்ற பொழுதில், தோன்றுவதற்கு சற்று முன்பு விடிந்து விட்டது என்று நம்பி சில பறவைகள் பாடத் தொடங்கிவிடும். அதுல குயில் ஒன்று. அப்புறம் பார்த்தா விடியாது, கொஞ்சம் நேரமாகும். அதனால அது கொஞ்சம் ஏமாந்து திரும்ப உறங்க போகும். நீங்க குயில் பாத்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு கூவோ கூன்னு கூவி நம்மளை எழுப்பிட்டு அது திரும்ப தூங்க போயிடும். அப்புறம் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு மேல வெடிஞ்சிருச்சாக்கும் அப்படின்ட்டு திரும்ப வரும். அதனால இந்த அருணோதயத்துக்கு பின்னால அப்படி இருக்கு. ஆனா அதான் அவனுடைய கருணை வளர வளர கண்ணும் விரிகின்றது என்கின்ற பொருளை இந்த எழ எழ என்கின்ற 2 சொற்களிலே மணிவாசக பெருமான் நமக்கு கொடுக்கிறார். இது ஒன்று.